குப்பையாய் இருந்தாலும் கண்ட இடங்களில் கொட்ட யோசிக்கும் உன் மனது ஏனோ சொந்த வேதனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் யாரும் கேட்காமலே எல்லோரிடமும் புலம்பிக் கொட்டுகிறாய். இங்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன் ரகசியம் மற்றவர்களுக்கு விருந்து. உன் கண்ணீர் கிசுகிசு. வலியை விளம்பரம் செய்யாதே. அன்பை பகிர், வேதனையை இல்லை. வீட்டில் நடக்கும் விஷயங்களை வெளியிலும், வெளியில் நடக்கும் விஷயங்களை வீட்டுக்குள்ளும் கொண்டு செல்லும் போது உறவுகளில் நிம்மதி போய்விடும். ஒன்றை புரிந்து கொள், உன் காயம் பெரிதாக இருக்கலாம், ஆனால் அதை இந்த உலகம் சிறியதாக தான் பார்க்கும். இங்கு நீயே உனக்கு ஆறுதல். உன் பசங்களுக்கு சொல்லி வழங்க நிலைமை, டேய் லட்ச லட்சமா இல்லடா, கோடி கோடியா சம்பாதிடா, ஆனா இந்த காசெல்லாம் அனுபவிக்கடா, ஆனா உனக்கு ப்ரொடெக்ஷன் நான் கூட இல்லடா. நான் நல்ல அப்பா தான், நான் நல்ல அம்மா தான், இன்ஃபேக்ட் நீ நல்ல பையன் தான், நீ நல்ல பொண்ணு தான்டா கண்ணு, ஆனா உனக்கு ப்ரொடெக்ஷன் நான் கூட இல்லடா கண்ணு. உனக்கு ப்ரொடெக்ஷன், எனக்கும் ப்ரொடெக்ஷனா இருக்கான் பாரு இறைவன், எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷனா இருக்கான் பாரு இறைவன். அவன் தான் சொல்லி மட்டும் வளர்க்க ஆரம்பிச்சிரு. சுத்தி சுத்தி எங்க போனாலும் நெகட்டிவிட்டி இருக்க இடத்துல அவன் நெகட்டிவிட்டி இல்லாம வெளியே வருவான். இதுக்கு நான் சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கோ கண்ணு, நான் இங்க உங்களை எனக்கு சமமா பார்க்கலடா, நான் உங்களை அவனுக்கு சமமா பார்க்கிறேன். அதை கத்து கொடுக்கறதா என் வேலை. அதை மட்டும் கத்துக்கோன்னா சொல்றேன் நான். அதை புரிஞ்சிட்டு போய் உன் வாழ்க்கை நீ வாழு. யார் வாழ்க்கைய? உன் வாழ்க்கை.